பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கீழடி ஆய்வில் மோசடிகள். கீழடி ஆய்வினுடைய அறிக்கையை பிரசுரிக்க மறுத்து திருப்பி அனுப்பிய இந்திய தொல்லியல் துறை எதற்காக திருப்பி அனுப்பியது, இந்த திட்டத்தை முன்னெடுத்து சென்ற திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் செய்த தவறுகள் என்ன, இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் இந்த ஆய்வறிக்கையானது திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு இங்கு இருக்கின்ற திரு ஆர் பாலகிருஷ்ணன், IAS பாலகிருஷ்ணன் அவர்களும், அதே போல் மதுரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சு வெங்கடேசன் அவர்களும் செய்தது என்ன, இந்த முக்கோண சூழ்ச்சியில் வெளிப்படாமல் இருக்கின்ற தமிழர் நாகரிகம் குறித்து என்ன உண்மையான நிலை என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னதாக இந்திய தொல்லியல் துறையானது 2023 திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சமர்ப்பித்த கீழடி அகழ்வாய்வினுடைய அறிக்கையை திருப்பி அனுப்பிடுச்சு. எங்களால் இதை பிரசுரிக்க முடியாது, அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மில் இப்போ இருக்கின்ற அந்த வடிவத்தில் இதை எங்களால் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுச்சு. திருப்பி அனுப்பியதுக்கு பின்னாடி அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னென்னா, இந்த ஆய்வு முடிவுகளை இந்திய தொல்லியல் துறை அங்கீகரித்து பிரசுரிப்பதற்காக ஆய்விற்காக 2 வல்லுநர் குழுக்கிட்ட நாங்கள் அனுப்பியிருந்தோம். வல்லுநர் குழு இதை பரிசோதித்த பின்னர் சில முடிவுகள், அதாவது நாம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு கொடுக்கின்ற அந்த ஆய்வினுடைய புள்ளி விவரங்கள் குறைவாக இருப்பதாகவும், சில படங்கள் கூடுதலான விவரங்களோடு அதில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் சில திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இதை நீங்கள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பரிந்துரை செய்திருக்கு. அதன் அடிப்படையில் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த அறிக்கையை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம். இவர்கள் இந்த திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு எங்கள்கிட்ட சமர்ப்பித்த பிறகு நாங்கள் வல்லுநர் குழு கிட்ட ஒப்பீனியன், அதாவது மறுபடியும் அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்ட பிறகு இதை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கு. இதற்கு இடையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தமிழ் இனத்திற்கு பெரும் கொடுமையை அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கருதுகோள்களை பார்க்க முடிஞ்சது. அதன் பிறகு IAS பாலகிருஷ்ணன் ஒரு பண்பாட்டின் பயணம் எங்கே சிந்து முதல் வைகை வரை என்ற புத்தகத்தை எழுதிய அவரும் இது ஒரு இனத்திற்கு நேர்ந்த மிகப்பெரிய சோகம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. அதே போல திரு வெங்கடேசன் அவர்கள் திராவிட நாகரிகத்தை அழிக்க பார்க்கிறார்கள் என்றெல்லாம் பேட்டி பார்க்க முடிஞ்சது. இந்த முக்கோணத்தில் ஒரு இனத்திற்கு நேர்ந்த மிகப்பெரிய சோகம் அப்படின்னு சொன்னால், ஆய்வு முடிவை அங்கீகரிக்கிற தொல்லியல் துறையில் ஒரு தமிழன் இல்லை, ஆய்வு முடிவை மேற்கொண்ட அந்த திட்டத்தினுடைய இயக்குனராக ஒரு தமிழன் இல்லை, இந்த திட்டத்தினுடைய முடிவுகளை வைத்து ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரைன்னு ஒரு புத்தகத்தை எழுதி மிகப்பெரிய அளவில் விற்பனை செய்த திரு ஆர் பாலகிருஷ்ணன் IAS ஒரு தமிழர் இல்லை. இது மதுரையில் தமிழர் நாகரிகம்னு பேசி சென்னையில் போய் திராவிட நாகரிகம்னு சொல்லிவிட்டு பாராளுமன்ற உறுப்பினருடைய சீட்டை வாங்கின சு வெங்கடேசன் தமிழர் இல்லை. ஒரு இனத்தினுடைய நாகரிகம் தொன்மத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த அதிகாரமிக்க இடங்கள்ல ஒரு இடத்துல கூட தமிழர் இல்லாமல் பார்த்து கொண்டது தான் இந்த இனத்திற்கு நேர்ந்த மிகப்பெரிய சோகமாக நாம பார்க்கிறோம். சரி, இந்த கீழடி அகழ்வாயினுடைய கால கட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, 2011 கீழடிங்கிற இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு மண்பானை ஓடு எடுக்கப்படுகிறது. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. ஆய்வின் முடிவுகளை பார்க்கும் பொழுது இங்கே ஒரு பெரிய நாகரிகம் இருந்திருக்கு. அந்த நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியை இந்த இடத்துல அகழ்வாய்வு செய்தோம்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்பதன் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வராங்க. 2011 ப்ரொப்போசலு, 2014 கீழடி அகழ்வாய்வு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி அகழ்வாய்வை தொடங்குறாங்க. முதல்ல தொடங்கினாங்க, அதுக்கப்புறம் நிறைய பொருள்கள் வந்தோடனே நிறுத்தினாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டில் இல்லை இது தொடர்ந்து நடத்தணும்னு பெரிய கோரிக்கைகள் வந்த பிறகு தொடர்ந்து நடத்தினாங்க. 2014 தொடங்கினது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய தலைமையில் 2017 வரலையும் நடந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பொருள்கள் கண்டுபிடிக்கப்படும் பொழுதும் அதனுடைய ஆய்வு முடிவுகளை இவர் வெளிப்படையாகவும் வெளியிட்டார், ரிப்போர்ட்டாகவும் வச்சிருந்தாரு திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2017 மத்திய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணனை கீழடி அகழ்வாய்வு திட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேற ஒரு மாநிலத்திற்கு கொண்டு போய் தொல்பொருள் அருங்காட்சியகத்தினுடைய இயக்குனராக போடுது. அதன் பிறகு இங்கே நடந்த ஆய்வுகள், இதில் உள்ள முடிவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுணக்கம் அடையுது. தமிழ்நாடு அரசும் இதில் ஒரு அருங்காட்சியகத்தை வச்சு எப்படியே இதை முடிச்சு விட்டுருவோம்னு சொல்லிட்டு மேற்படி எந்த தோண்டலும் நடைபெறாமல், மேற்படி இன்னும் அகழ்வாய்வுகளை மேற்கொள்ளாமல் அந்த இடத்துல ஒரு அருங்காட்சியகத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பானை ஓடு, சீப்பு, கலரு, அதில் கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிருது. இதற்கு இடையில் 2017 வரலையும் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு அறிக்கையை தயார் செய்து அந்த அறிக்கையை மத்திய தொல்லியல் துறைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சப்மிட் பண்ணுறாரு.
அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னா 3 கட்டமாக, அதாவது சங்ககாலம், அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை ஒரு காலகட்டம், அதன் பிறகு கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு வரை ஒரு காலகட்டம், அதன் பிறகு சங்க மருவிய காலம்னு 3 காலகட்டத்திலையும் உள்ள பொருள்கள், கிடைத்த பொருள்கள் அப்படின்னு சொல்லி பட்டியல் படுத்தி அந்த பட்டியலின் அடிப்படையில் 3 காலகட்ட அளவீடுகளையும் இதில் நாங்கள் வந்து நிர்ணயம் செஞ்சுருக்கிறோம். கிமு 8ஆம் நூற்றாண்டு முதல் என்னென்ன பொருட்கள் இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. இதை வந்து வல்லுநர் குழுவுக்கு அனுப்பிச்ச மத்திய தொல்லியல் துறை வந்து சில முடிவுகள் என்னென்னா, இப்போ முதல் கட்டமாக நீங்கள் சொல்லுகின்ற கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை நீங்கள் வரையறுக்கின்ற பொருள்களினுடைய அடர்த்தி, அதாவது அட்டாமிக் அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அல்லது வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தரவுகள், அதாவது ஆய்வுகளினுடைய முடிவுகள் வந்து புள்ளி விவரங்கள் குறைவாக இருக்கின்றது. அதே போல் நீங்கள் கொடுக்கின்ற கதிரியக்க கார்பன் டேட்டிங் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய C14 அனாலிசிஸில் வந்து நீங்கள் வந்து தெளிவான புள்ளி விவரங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சில குறிகள். அதே போல் 2ஆம் காலகட்டமாக நீங்கள் வரையறை செய்கின்ற கிமு 3ஆமிலிருந்து 5லிருந்து 2ஆம் நூற்றாண்டு வரை சொல்லுகின்ற அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த படங்கள் வந்து தெளிவற்றதாக இருக்கு, இன்னும் கூடுதல் தெளிவோடு படங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில காரணங்களை சொல்லி அனுப்பிடுச்சு. இதற்கு இடையில வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து எவ்வளோ பெரிய பெருஞ்சோகம் நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர், அதன் பிறகு இவர் சிந்து முதல் வைகை வரை என்ற புத்தகத்தை எழுதிய பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு ஐயோ இது இப்படியெல்லாம் நடந்திருக்கலாமா, இதெல்லாம் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி இது. அதன் பிறகு வந்து இவர் வழக்கம் போலவே சு வெங்கடேசன். இப்போ இதில் என்ன நடந்திருக்கணும், என்ன நடந்திருக்கல அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த அகழ்வாய்வு செய்த முறையே மிக மிக பிழையானது. கிடைத்திருக்கிற பொருளில் இவங்க செஞ்சது வந்து கொஞ்சம் காலத்தை குறைச்சி தான் காமிச்சிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு கிமு 5ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுன்னு இவங்க புள்ளி விவரம் வைக்கின்ற அந்த பட்டியல்லாம் உறுதியாக நான் சொல்கிறேன், ஒரு தமிழர் ஒரு நிறுவன தலைவராக இருந்து அல்லது திட்ட இயக்குனராக இருந்து ஒரு மண் சார்ந்த ஒரு தமிழர் இருந்து அந்த அனாலிசிஸ் அந்த பகுப்பாய்வை வந்து முறைப்படி செஞ்சிருந்தா இதனுடைய காலகட்டம் இன்னும் வேறு புள்ளி விவரங்களை தந்திருக்கும். அது சரி, அது காலகட்டத்தை கூட விடுங்க. ஒரு ஆற்றங்கரை நாகரிகம் அந்த இடத்துல வந்து ஒரு அகழ்வாய்வை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முறையில் 7 லேயரில் இருக்கும். 7 லேயருக்கு மேலே நீங்கள் தோண்டணும். இப்போ நீங்கள் வந்து மெசபடோமிய நாகரிகம், ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, சிந்து நதி ஓடி 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 வந்து அந்த நாகரிகத்தில் வாழ்ந்த மக்களினுடைய இல்லங்களை எல்லாம் அழித்து 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 வந்து அடுத்தடுத்து அது மேலேயே வீடு கட்டி இவங்க வந்து கடைசியில் தான் அந்த இடமே இல்லாமல் போயிருக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல அகழ்வாய்வை மேற்கொண்ட அந்த வெளிநாட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லேயர், நீங்கள் ஆற்றங்கரை நாகரிகத்தை வந்து அகழ்வாய்வு செய்யும் பொழுது ஒரே ஒரு லேயரோட நிறுத்திடக்கூடாது. குறைந்தபட்சம் 7 லேயர் மணல் வரணும். அதன் பிறகு ஒரு கட்டிட அமைப்பு முறைகள் வரும், அதன் பிறகு மணல் வரும், அதன் பிறகு மணல் வந்துருச்சுன்னு நிறுத்திடக்கூடாது. மறுபடியும் கட்டட அமைப்பு வர்ற வரலையும் நீங்கள் தோண்டி அகழ்வாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆற்றங்கரை நாகரிகங்களை அகழ்வாய்வு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறையை இந்த கீழடி அகழ்வாய்வானது பின்பற்றவே இல்லை. இது ஒரு லேயரோடைய நிறுத்திக்கிச்சு. கீழே வந்து மேலும் அகழ்வாய்வு செய்வதற்கான எந்த வேலையும் இந்த திட்டம் செய்யலை. இது ஒரு பிழை. அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் அட்டாமிக் அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்று சொல்லக்கூடிய அந்த கதிரியக்க தனிமமாக இருந்தாலும் சரி, அந்த எவ்வளவு இருக்குது ஒரு பொருளில் என்னென்ன தனிமங்கள் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த காலகட்டமும் குறிப்பிடணும். இப்போ இந்த அமர்நாத் அவர்கள் அவர் கொடுத்த அந்த அறிக்கையில் காலகட்டங்கிறது வந்து வரையறுக்கப்படாமல் குறிப்பிடப்படாமல் இருக்கு. ஒரு பகுப்பாய்வு நடக்கும் பொழுது ஒரு அறிவியல் ஆய்விலிருந்து எடுக்கின்ற முடிவுகள்லேயே காலகட்டத்தையும் எடுக்கின்ற வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்க அதை செய்யாமல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இப்படி தான் நிறைய செய்திகளானது இவர்கள் கொடுத்த புள்ளி விவரங்கள் தவறாக இருக்கு என்று மத்திய அரசினுடைய தொல்லியல் துறையும், மத்திய அரசு தொல்லியல் துறை வந்து நமக்கு கொடுக்கின்ற புள்ளி விவரங்களை ஏற்றுக்காம அவங்க வந்து இந்த புள்ளி விவர மதிப்புகளை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்று அவர்களும் சொல்லி இன்னைக்கு வந்து உண்மையான கீழடி அகழ்வாய்வினுடைய அந்த காலகட்டமானது அதனுடைய எல்லையானது இவர்களுடைய இந்த என்ன சொல்றது சண்டையில் ஆரியமா திராவிடமாங்கிற சண்டையில் சிக்கி தவிக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா
இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும், கொடுமணல் ஆய்வுகளாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு இடங்களில் அகழ்வாய்வு செய்த எந்த முடிவுகளும் இதுவரையிலையும் வெளியிடப்படலை. நீங்கள் ஆதிச்சநல்லூரில் வந்து ஆய்வுகளை மேற்கொண்ட முனைவர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய முடிவுகளை கூட பிரசுரம் செய்யலை. அவர் 15 வருஷமாக போராடி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வழக்கினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஆதிச்சநல்லூரினுடைய நாகரிக அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டது. இந்த அறிக்கையை வெளியிடுறதுக்கு இதே வழக்காடு மன்றம் போய் தான் வெளியிட வேண்டி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதே சு வெங்கடேசன் அவர்களோ ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் அவர்களோ நமக்கு ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். பூம்புகாரில் கடல் அடியில் இருக்கின்ற அந்த நாகரிகத்தினுடைய எச்சங்கள் பல இடத்துல சொல்லி பல முறை ரிப்போர்ட் பண்ணியாச்சு. இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்தை சேர்ந்த கடல் ஆய்வு நிறுவனர் திரு வில்லியம் ஹேன்ஹாக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய ஆய்வறிக்கையே கடல்சார் ஆய்வு மையத்தில் கொடுத்துருக்கிறார். எங்கே? மும்பையில் இருக்கின்ற கடல்சார் ஆய்வு மையத்தில் வந்து அதனுடைய ஆய்வறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. ஆய்வறிக்கையை கொடுத்த அவருக்கு இன்ன வரலையும் இந்தியா விசா அங்கேருந்து பறந்து வருவதற்கு விசா கொடுக்க மாட்டேங்குது. அதே போல் அந்த பூம்புகாரினுடைய கடல் அடியில் இருக்கின்ற அந்த கட்டிட அமைப்புகளை வந்து கடல் ஆய்வு செய்ய மறுக்கின்றது அப்படின்னு ஒரு ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் என்ன விசாரணைக்கு கூட எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையில தான் அந்த நீதிமன்றம் இருக்கு. அதே போல குமரிக்கண்டம் என்கின்ற இடத்துல வந்து இப்போதைக்கு இருக்கின்ற கன்னியாகுமரியிலிருந்து கிழக்கு, அதாவது தெற்கு நோக்கி ஒரு 500 மீட்டர் அளவிலேயே நமக்கான மிகப்பெரிய இந்த கட்டிட அமைப்பு முறைகளும் கோட்டை அமைப்பு முறைகளும் இருக்கிறத காண முடிகிறது. அதனால அங்கேயும் கடல் அகழ்வாய்வை வந்து மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி வழக்கு தொடுத்தோம். அப்படி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நாம வந்து இந்திய தொல்லியல் துறை மட்டுமல்லாமல் தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை மற்றும் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறையை வந்து முறைப்படி அணுகி அதாவது குமரிக்கண்டம் அகழ்வாய்வு பணியில தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன, தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு துறையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, இது குறித்து எங்களிடம் எந்த முடிவும் இல்லை, எந்த பதிலும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இது போன்ற சூழலை தான் கீழடி அகழ்வாய்வினுடைய அறிக்கை நீங்கள் சமர்ப்பித்ததே அறகுறை அறிக்கை தான். அதில் வந்து முழுமையாக அந்த ஆய்வறிக்கையை முழுமையாக பகுப்பாய்வு செய்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தா அதனுடைய இப்போ வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு அதோட நிற்கிது. இவர்கள் வந்து எடுக்கப்பட்ட பொருள்களினுடைய கால கணிப்பை பொறுத்தவரையிலையும் இந்த வைகை நதியினுடைய அந்த நாகரிகம்ங்கிறது வந்து கீழடி நாகரிகம்ங்கிறது வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு அதோட நிற்கிறாங்க. ஆனால் உண்மையில் அந்த பகுப்பாய்வு இன்னும் நவீன ஆய்வுகளின் அடிப்படையில் பெறப்பட்ட அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இதை அணுகி இருந்தால், ஒருவேளை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அல்லாத ஒரு தமிழாய்ந்த ஒருத்தர் அதை அணுகி இருந்தால் அதனுடைய புள்ளி விவரங்கள்லாம் அதிகமாயிரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு அகழ்வாய்வு நிபுணர் கிடையாது. ஒரு அகழ்வாய்வு நிபுணராக இருந்தாலும் கூட தமிழர் வரலாறு, தமிழர் பண்பாடு, தமிழர்களுடைய நாகரிகம் எப்படி இருந்துச்சு. இப்போ இவன் வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி குடிச்சான், ஒரு குடுவையில தண்ணி குடிச்சான். தமிழருக்கு என்று ஒரு தனி குணம் வந்து ஒரு குடுவையில தண்ணி வச்சு குடிக்கிறது இவனுக்கு பழக்கம்னு தெரிஞ்சாதான் கீழே ஒரு பொருளை எடுக்கும் பொழுது அது குடுவையா இருந்தா இவன் இதை தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்தினா அப்படின்னு சொல்ல முடியும். இங்கு தாயக்கட்டை உருட்டுகின்ற பழக்கம் இருக்குது. தமிழர் பண்பாட்டில் விளையாட்டில் தாயக்கட்டை உருட்டுகிற ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு தமிழர் பண்பாடு தெரிந்த ஒருவனாலாம் அங்கே எடுக்கப்பட்ட பொருள் வந்து தாயக்கட்டைக்கு வைக்கின்ற காய், அந்த இதுக்கு வைக்கிற காய், இது உருட்டுகின்ற கட்டை அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ எதுவுமே இல்லாமல் ஒருத்தரை வந்து வெளியிலேருந்து கொண்டுட்டு வந்து இது இந்தியா முழுமைக்கும் ஒரே கலாச்சாரத்தோடு இருந்துச்சா, இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறவரை கொண்டுட்டு வந்து இங்கே திட்டையனராக போட்டு இவர் கிடைக்கிற பொருளை சரியாக கணிச்சு அவருக்கு பண்பாட்டு தளத்தில் வந்து உறுதி செஞ்சிருவார் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய வேடிக்கை. அதே போல் இந்த இனம் குறித்து, இதன் பண்பாடு குறித்து, இதனுடைய போக்கு குறித்து, இதனுடைய குணம் குறித்து எதுவுமே அறியாத திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு பண்பாட்டின் பயணம்னு ஒரு புத்தகத்தை எழுதி இந்த இனத்திற்கு நேர்ந்த பெருங்கொடுமையிலையும் கொடுமை என்னன்னா, நம்மளுடைய வரலாறை நாம பேசுறோமோ இல்லையோ அவன் பேசுறான், அவன் எழுதுறான். நாம உண்மையான வரலாறை எழுத மறந்து அமைதியா இருக்கிறதுனால அவனுடைய இனத்திற்கு தேவையான வரலாறை எழுதி அவனுடைய வரலாற்றுடைய பின்னணியாக தமிழர் நாகரிகம் இருக்குங்கிறது போல வச்சிடறான். இப்ப பாத்தீங்கன்னா
ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த பண்பாட்டின் பயணத்தினுடைய நீட்சியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் தமிழனும் ஒரு வந்தேரி, தெலுங்கனும் ஒரு வந்தேரி. அப்போ நீ என்னடா நீ வந்தேரின்னு சொல்கிற அப்படின்ற கேள்வியை கேட்காம இருக்கிறதுக்காக தான் ஒரு பண்பாட்டின் பயணம்னு ஒரு புத்தகம். அப்படி போட்ட சிக்கலில் தான் இந்த கீழடி அகழ்வாய்வும் சிக்கி தவிக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் தொல்லியல் துறை செய்தது தவறா சரியா அப்படின்னு சொன்னால் தொல்லியல் துறை செய்ததும் தவறு. ஏன்னா தொல்லியல் துறைகிட்ட இன்னும் அதாவது வெளியிடாத முடிவுகள், தமிழர் நிலத்தில் பெறப்பட்ட அகழ்வாய்வினுடைய முடிவுகள் இன்னும் வெளியிடப்படாமல் நிறைய முடிவுகள் இருக்குது, அதெல்லாம் வெளியிடணும். கூடுதலாக இது ஒரு திட்ட இயக்குனரை அனுப்பிச்சு திட்ட இயக்குனர் ஒரு புள்ளி விவரங்களை கொடுத்து அவரை புள்ளி விவரம் சேகரிக்கிறதுக்கு இன்னைக்கு அவர் கீழடி இயக்குனராக இருக்கணும். நீங்கள் வேற இடத்துல போய் வேற வடக்கால ஒரு மாநிலத்தினுடைய ஒரு இயக்கத்துக்கு போட்டுட்டீங்க, அதாவது தொல்பொருள்களை கண்காணிக்கின்ற ஒரு இடத்துக்கு போட்டுட்டீங்க. இப்போ அவர் மறுபடியும் இந்த நீங்கள் கேட்ட கரெக்ஷன்லாம் எப்படி பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்று அவர் கொடுத்த அகழ்வாய்வினுடைய ஆய்வு முடிவுகளே அறக்குறையானது. இது எல்லாத்தையும் மத்திய தொல்லியல் துறை கருத்தில் கொண்டுடுச்சுன்னா உடனடியாக இது திராவிட நாகரிகமா தமிழ் நாகரிகமா நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு இந்திய நாகரிகம்னு பறைசாற்றுவதற்காகவாவது நீங்கள் இதை இன்னும் தோண்டி ஒரு லேயர் வந்திருக்கா, 2வது லேயர் 3வது லேயர்னு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலின் அடிப்படையில் இதை செஞ்சுருக்கணும். அதையும் செய்யலை. அப்போ அவன் பங்குக்கு இதை பூசி மொழுகிறான். அதே போல் இவங்க பெறப்பட்ட அந்த பொருள்களை தமிழ்நாடு அரசு எத்தனையோக்கு செலவு பண்ணுது. ஒன்றுமே இல்லாமல் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கெல்லாம் 10 லட்சத்தை கொடுக்குது. பல கோடியை கள்ளச்சாராயத்தில் செத்தவனுக்கே கொடுக்குது. அதில் சில கோடிகளை பயன்படுத்தி தமிழர் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதற்கு தடைபட்டு நிற்கின்ற கீழடி அகழ்வாய்வை மேலும் கொண்டுட்டு போகலாம், மேலுதுங்களா. ஏன் நீ மத்திய அரசு தான் கொடுக்கணும்னு எதுக்கு இருக்கிற? மத்திய அரசு தான் கொடுக்குதா இங்கே லஞ்சம்? மத்திய அரசுக்கிட்டேருந்து காசு வாங்கி தான் எல்லாம் செய்யணும்னா நீ எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இவர்களுடைய முக்கோண அரசியலுக்குள்ள நமது தமிழர் பண்பாட்டு நாகரிக கால வரலாறு ஆனது சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.